5.1 அனலாக் ஆம்பிளிஃபையருங்க. இது ஒரு ரீஒர்க் ஆம்பிளிஃபையரு. கஸ்டமர் நம்மள்ட்ட கொடுக்கும்போது எல்லாமே டெத்தாக இருந்தது. இப்போ நம்ம இதை வந்து பக்காவாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே வந்து நான் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்றத கம்பல்சரி காமிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க பவர் சப்ளை கேபிள்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான வயரெல்லாம் போட்டு அதே மாதிரி ஸ்லீவ் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு போர்ட்ஸுக்கும் வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட் இடையில வெளி கரெக்டாக கொடுத்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். ஹீட் சிங்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 லீஃப் ஹீட் சிங் STK மாடலுக்கு வந்து 10 லீஃப் ஹீட் சிங் போட்டு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 24/024 5 ஆம்பியர் காயில் அவங்க கொடுத்தது தான். 10-35 மெட்டல் டயோடு 4700 25 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டரு. இதில் வந்து யூடியோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் கொடுக்குறப்ப நம்மளுடைய சக்தி ப்ராலஜிக் போர்டு இருந்தது, நம்ம அதவே ரெடி பண்ணியிருக்கோம். 4191 வந்து சென்டருக்கும் சப்புக்கும் கொடுத்துருக்கேன். 4141 வந்து லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும், அதே மாதிரி 4141 வந்து சரௌண்டுக்கும் கொடுத்துருக்கேன். இந்த ஃபேன் கிரில் வந்து கம்பல்சரி இல்லைங்க, நம்ம எல்லாமே டோட்டலாக கொடுத்துருக்கோம். ஸ்பீக்கர் சாக்கெட் எல்லாமே டோட்டலாக மாற்றிருக்கோம். ஃபீஸ் ஹோல்டர் இல்லாமல் இருந்தது, ஃபீஸ் ஹோல்டரும் போட்டு பக்காவாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அடியில் பார்த்திங்கன்னா புஷ்ஷு வந்து இல்லாமல் இருந்ததுங்க. நம்ம டோட்டலாக வந்து புஷ்ஷு போட்டு நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக வந்து நீட்டாக ஃபினிஷிங்காக முடிச்சிருப்போம். வயரிங்லாம் பார்த்திங்கன்னா பூராமே சீல்டு ஒயர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ரிப்பன் ஒயர்ஸ் எதுக்குமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். பேசிக் ட்ரிபிளுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்பேன், மற்ற எதுக்குமே ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு ஆடியோ பக்காவாக இருக்குது. இப்போ நம்ம கஸ்டமர்ட்டையும் நம்ம கேட்டுடலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பக்கத்தூர்லேருந்து நம்ம ஆம்பிளிஃபையர் கொடுத்துருந்தாரு. அந்த ஆம்பிளிஃபையர் தான் டோட்டலாக பேக்கேஜாக நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு இப்போ வந்து கஸ்டமருக்கும் ஆடியோ டெஸ்டிங் போட்டு காமிச்சிட்டேன். பிரதர், எப்படி இருந்தது இந்த ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு? முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபால்ட்டாக இருந்தது. ஓகே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, ரொம்ப நாள் அப்படியே யூஸ் பண்ணுறதே இல்லை. ஓகே, சும்மா தானே கிடக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். சரி. அப்புறம் தான் இப்போ என் ஊர் ஃப்ரெண்ட்ஸுகளை சொன்னானு, நம்ம பக்கத்தூர்லேயே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு போய் வெளியில் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஓகே. அப்புறம் யூடியூப் சேனலாக இருக்குன்னு சொன்னாங்க. யூடியூப் சேனல் செக் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. பிடிச்சிருந்தது. பிடிச்சதுக்கப்புறம் நான் வந்து கொடுத்துருந்தேன். ஓகே, சரி எப்படி பண்ணுறாங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்பவே நல்லாவே பண்ணி கொடுத்துருவேன். ஓகே. சரிங்களா? அதாவது நான் கேட்டதை காட்டிலும் இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன போட்டால் நல்லா ரொம்ப நன்றி. எல்லாமே வந்துட்டு எனக்கு போட்டு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஃபியூஸ் எல்லாம்ங்கிறது வந்து இருந்ததே கிடையாது. கண்டிப்பாக இது போட்டதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனை அப்படின்றாலும் உடனே இண்டிகேட் பண்ணுற அளவுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்துட்டு முன்னாடி இல்லவே கிடையாது. ஓகே பிரதர். ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுனாலும் ஸ்பீக்கர் ஓயாமல் காலியாகிட்டே இருக்கும். என்னடா பிரச்சனைன்னு பார்க்கும்போது தான் ப்ரொடக்ஷனுக்காண்டி எதுவுமே இல்லை. சரி. அதெல்லாம் செக் பண்ணி நீங்கள் கரெக்டாக போட்டு கொடுத்துருக்கீங்க. ஓகே பிரதர். அது எல்லாமே எந்த பிரச்சனை. இப்போ நான் பண்ணியிருக்க ஒர்க்கு உங்களுக்கு ஓகேவா? சாட்டிஃபிகேஷனாக இருக்கா? எப்படி இருக்குது உங்களுக்கு? இருந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஆடியோ உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்களா? முதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஆடியோ எப்படி இருக்குது உங்களுக்கு? அதுக்கு வந்து ரொம்ப கம்மிங் வந்தது. ஓகே, அதாவது சவுண்டு ஆஃப்ல இருந்தாலுமே சவுண்டு கேட்டுக்கிட்டு. ஓகே. இப்போ சவுண்டு ஃபுல் சவுண்டு வச்சிருந்தாலுமே அந்த சவுண்ட் எதுவுமே கேட்கல. ஓகே பிரதர். ரொம்ப நன்றி. அடுத்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். கம்பல்சரி நான் சிறப்பாக பண்ணி கொடுத்துட்றேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே.